ஹalleluya. இந்த மனமகிழ்ச்சி நாளில் கூட கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்தார். அவர் நாமத்துக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹalleluya. உங்களோடு கூட கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்ய முடியாது கொடுத்த இந்த சமயத்துக்காய், இந்த சான்ஸுக்காய் ஊழியக்காரமாக கூட நான் நன்றி சொல்லுகிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை குறித்து நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். ஏன்னா சிலுவை தியானம் தான் இந்த வாரம் முழுவதும் பரிசுத்தமான வாரம். நம் குட் ஃப்ரைடே நம்ம ஆசரிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஆண்டுடைய பாடு மரணங்களையும் நம்ம தியானிக்கிறோம். குட் ஃப்ரைடே வரல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம கண்களை மூடி செபிக்கலாம் ஒரு நிமிஷம். கர்த்தர் நம்மளோட பேசணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார் ரத்தத்தில், அதெல்லாம் இந்த வேளையில் நம்ம மேலே இறங்கி வரணும். நம்ம குடும்பத்தின் மேலே இறங்கி வரணும். நம்ம சபை மேலே இறங்கி வரணும். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான கிருபை பொருந்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேத தியான பகுதியை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, சிலுவையில் நீர் எனக்காய் எங்களுக்காய் பட்ட பாடுகளை குறித்து, நீ சிந்திய இரத்தத்தை குறித்து ராஜா நாங்கள் வேதத்தின் மூலம் ஆராய்ந்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த கூடியிருக்கிற சுவாமி. அடிமையை மறைத்து ராஜா கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. ஜனங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், ஆண்டவரே தேவைகள், அங்கலாய்ப்புகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கு சுவாமி. தியானிக்க ராஜா அவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். அப்பா, நீர் என்னை மறைத்து வெளிப்படும். உடைய பலத்த கரம் வெளிப்படட்டும். ரத்தம் தெளிக்கப்படட்டும் ராஜா. எல்லா தடைகள் விலகட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானிக்க போகிறோம். இப்போ அவருடைய அந்த இரத்தத்தின் புண்ணியங்கள், இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மகிமை, வல்லமை, இரத்தத்தின் நன்மைகள் நமக்கு ஏராளம். ஹல்லேலூயா. அதை சொல்லவே விவரிக்கவே போதாது. ஹல்லேலூயா. அவ்வளவு நன்மைகளை ஏசப்பா அவர் இரத்தத்தினால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினால தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு. அவர் ரத்தம் சிந்தலைன்னா நம்ம இங்கே கூடியிருக்கிற ஒரு அர்த்தமே இருந்திருக்காது. அவர் நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்ததுனால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ரத்தம் சிந்ததுனால தான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனம் இல்லை, ஸ்தோத்திரம். 1 பேதுரு ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவன் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, அதுதாங்க ஞானஸ்தானம். நம்ம அறிக்கை செய்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிற பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கா நம்ம அவர் ரத்தத்தினால நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை சிலுவின் மேல் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. நம்மளை நீதிமான்களாக்கினார். அவர் ரத்தத்தினால நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 சொல்லுகிறது. அவள் நம்முடைய சகல பாவங்களையும் சாபங்களையும் நம்மளை சுத்திகரித்து, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போம் நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9. அவருடைய இரத்தத்தினால நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். நம்ம இன்னைக்கு அவர் இரத்தத்தினால சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பாதத்தில் ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தவர்களாக நம்ம இந்த செய்தியை கேட்டோம்னா நம்மளை சுத்திகரிப்பார். இந்த நாளில் திருவிருந்து வேற இருக்குது. எங்கேயும் கவனத்தை செலுத்தாதபடிக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தையை அஷ்ட பண்ணக்கூடாது. எழுந்து எழுந்து நம்ம போகக்கூடாது. அவர் வார்த்தையை நம்ம அஷ்ட பண்ணுறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கவனமாக அவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி இந்த திருவிருந்துக்கு என்னை தகுதிப்படுத்துங்க அப்பா, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்பா, என்னுடைய பாவங்களற கழுவுங்க, என்னை குறைகளற கழுவுங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்களற கழுவுங்க, என் கீழ்ப்படியாமைகளற கழுவுங்கன்னு ஜெபித்து கொண்டே இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம், கேட்டுக்கொண்டு கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள பாவம் இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். அதுதான் இது எப்பொழுது கூடி வந்தாலும் நம்ம முதலாவது அவர் ரத்தத்தினால கழுவும்படிக்கா நம்மளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவுங்கன்னு சொல்லி. அப்போ அவர் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. அவர் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. சகல பாவங்களற அக்கிரமங்களற மீறுதலற நம்மை சுத்திகரிக்கிறது. அடுத்ததாக அல்லேலூயா, அவருடைய ரத்தம் நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறது. ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய ரத்தம் நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறது. 9ஆம் அதிகாரம் 22, 14 வாசிக்கலாம். எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நம்மளுக்கு எல்லாவற்றையும் எல்லா பாவங்களற நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் எல்லா பாவங்களற நம்மை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22, 14. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. பரிசுத்தமான தேவனுக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்துக்கென்று தான் அழைச்சிருக்கிறார். அவர் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கும். உச்சந்தளர்ந்து உள்ளங்கால் வரை நம்மளை உள்ளும் புறமாய் சுத்திகரிக்கும். அவர் சமூகத்தில் என்னை சுத்திகரிங்கன்னு ஏசப்பாட்டை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை சுத்திகரிப்பார். நம்மளை பரிசுத்தமான்களாய் மாற்றுவார், பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மளை பரிசுத்தம் பண்ணுவார் ஆண்டவர். நம்ம கேட்கும்போது தான் அவர் நம்மளை சுத்திகரிப்பார். அவர் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்காய் நம்ம இருதயத்தை மனசாட்சியை சுத்திகரிக்குதான். நம்ம இருதயத்தில் சத்த கிரியைகள் நிறைய இருக்கும். தினந்தோறும் எப்பொழுதும் காலேருந்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நிறைய செத்த போன கிரியைகள் அதான் நம்ம இருதயத்தில் இருக்கும். அதுக்கு தான் செத்துப்போன ஒரு தைலத்தில் போய் இறங்கிடுச்சுன்னா அந்த இருக்கிற தைலம் எல்லாம் கெட்டு போயிடுமா, துர்வாசனை வந்துடும். அந்த அபிஷேக தைலம் நல்ல நறுமணமாக இருக்கும். நம்மளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் ரத்தத்தினால, அவருடைய நாமத்தினால, அவருடைய ஆவியினால, அவருடைய வார்த்தையினால நம்மளை அபிஷேகம் செய்திருக்கிறார். அப்போது நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நம்ம இருதயத்தில் போகும்போது அது இருதயம் நமக்கு என்னாவது கெட்டு போயிடுது. இருதயம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மார்க் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம இருதயம் தான் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கணும். திருக்கும் கேடுமான இருதயத்தில் சகல அசுத்தங்கள் இருக்குது. அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் தான் கர்த்தர் விசுவாசத்தை துவக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இருதயத்தை நம்ம சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். முதலாவது நம்ம இருதயத்தை சுத்திக்கிறார். இருதய நிறைவினால தான் வாய் பேசுகிறது. அப்போது அந்த பாவம் வாயினால், கண்கள்னால, இருதயத்தினால நம்மளுக்குள்ளே போயிட்டே இருக்குது. செத்த கிரியைகளார நம்ம செத்த கிரியையாக அது மாறுது. அப்போ நம்ம கிரியைனா நம்மளுக்கு
இருதயத்தில் அசுத்தம் போனால் நம்ம வாயிலேருந்து புறப்படுறதுலாம் அசுத்தம் தான். நம்முடைய செயல் கிரியை அசுத்தமாக இருக்குது. அதை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, அவருக்கு ஊழியம் செய்யணும்னா நம்ம சுத்தமாக இருக்கணும். நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும்னா அவருடைய ரத்தம் தான் நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரித்தாதான் அவருக்கு பிரியமான ஊழியம், அவருக்கு சித்தமான ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படி அவர் நம்மளை நீதிமான்களாக்குறார், நம்ம இருதயத்தை சுத்தமாக்குறார், அவருக்கு ஊழியம் செய்யும்படியா, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியா நமக்கு சுத்தமாக்குறார். அப்போ தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அப்போது சுத்த இருதயத்தோட ஒருவில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:22. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:22 அதிகாரம். அப்போ 22வது வசனம். அப்போ இருதயத்தில் நம்ம சுத்தம் இருந்தால் தான் நம்ம சகோதரர்களை நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. சுத்தமான இருதயத்தோட தான் நம்ம ஒருவர் ஊக்கமாய், உண்மையாக, ஊக்கமாக, முழுசாக அவங்கள நம்ம அன்பு கூற முடியும். ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார் தானே, ஒருவர் நீங்கள் அன்பு கூறுங்க. அப்போ நம்ம உலகத்தார் கிடையாது. அதனால் நாமளே ஒருத்தர் பகைச்சிக்க கூடாது, விரோதிச்சிக்க கூடாது, பேசக்கூடாது. நம்ம உலகத்தார் இல்லை. நம்ம ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறணும். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஏதாவது குறை இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபிக்க தான் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு ஜெபித்து நம்ம புத்தி சொல்லலாம். நம்ம சகோதரர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிகளுக்கு நீங்கள் போய் புத்தி சொல்லலாம். இப்படி இல்லை, இப்படி மகளேன்னு சொல்லி நீங்கள் வசனத்தின்படி புத்தி சொல்லலாம். அப்போ நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பகைக்கக்கூடாது, நம்ம விரோதிக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு சுத்தமான இருதயம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த நாளில் இயேசு ரத்தத்தால் அந்த இருதயம்லாம் கழுவப்படணும், நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஏசப்பாவோட திருவிருந்தில், அவருடைய சரீரத்தில், அவருடைய ரத்தத்தில் நம்ம பானம் பண்ண இருக்கிறோம். அப்போ நம்ம சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஏசப்பா எங்களை சுத்திகரியோன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ரத்த சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பும் கிடையாது. ரத்த சிந்ததில் இல்லாமல் அப்போ நம்ம நீதிமான்கள் ஆக்க முடியாது. ரத்த சிந்ததில் இல்லாமல் நமக்கு சுத்திகரிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினபடிக்காக தான் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இந்த நாளில் அவர் ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் ரத்தத்தினால மீட்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்ம அந்த வசனத்தை வாசலாம். எபிரேயர் 9:12. எபிரேயர் 9:12. ஹல்லேலூயா. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நம்மளுக்கு நித்திய மீட்பு. ஹல்லேலூயா. மீட்பு இந்த அசுத்தத்திலிருந்து, பாவமான உலகத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியின் பிடியிலிருந்து, நம்ம இந்த அக்கிரமத்திலிருந்து, எல்லா அநியாயத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணுறாரு? மீட்டு கொண்டு இருக்கிறார் ரத்தத்தினால. அது சாதாரண மீட்பு இல்லை, நித்திய மீட்பு. ஹல்லேலூயா. நித்திய காலமாய் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நித்திய காலமாய் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. அடுத்ததாக கொலோசியர் 1:20-21 நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1:20 வசனம், 21 வசனம். அவர் ரத்தத்தினால அவரோடு கூட ஒப்புரவாக்கப்படுகிறோம். பிதாவோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கப்படுகிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:20-21 நம்ம வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் வீட்டில், எவ்வளோ பேருக்குள்ள சமாதானமே இல்லை. நமக்குள்ள சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை.
நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அப்போ நமக்குள்ளேயும் சமாதானம் இல்லை, நம்ம உறவுகளுக்குள்ளே நமக்கு சமாதானம் இல்லை. இப்போ ஆண்டவர் எல்லாரோட சமாதானமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போது சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கும் எடுக்க முடியாத சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த சமாதான காரணர் இயேசு கிறிஸ்து. சமாதானம், அவர் இரத்தத்தினால் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அந்த இரத்தத்தை நம்ம எடுத்து, ஆண்டவரே சமாதானம் இல்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பா ஒரு ரத்தம் என் மேலே இறங்கட்டும், நீர் உங்கள் ரத்தத்தினால எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறீங்களே, எனக்கு பிள்ளை நிமித்தம் சமாதானம் இல்லை, எனக்கு கணவன் நிமித்தம் சமாதானம் இல்லை, எனக்கு வேலையில் சமாதானம் இல்லை, ஒரு ரத்தம் அந்த இடத்துல இறங்கட்டும் ஏசப்பா, சமாதானத்தை கொடுங்க. நம்ம ஜெபித்து கடந்து போக நிச்சயமாக அந்த நாளில் நம்மளுக்கு சமாதானம் நம்ம உள்ளத்தையும் நம்ம இல்லத்தையும் நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தையும் நம்ம போகிற இடத்தையும் நிரப்பும். அல்லேலூயா. நம்ம சமாதானத்தோட தேவன் நம்மளை காத்து கொள்வார். அது மட்டுமல்ல, அவர் இரத்தத்தினால பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒப்புரவாக்கினார். அவருடைய மாம்சம் நம்மளுக்காக கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு பகையெல்லாம் சிலுவையில் ஒழித்து அவரோடு கூட நம்ம ஒப்புரவாகும்படித்தான் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒன்றாகும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிரிவினைகள் எல்லாம் போக்குகிற ரத்தம் இயேசுவின். அந்த பிரிவினை நடுச்சுவரை ஆண்டவர் நம்ம தகர்த்திருக்கிறார். அந்த பாவம் என்ற சுவர், அல்லேலூயா, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை உருகி போகிறது. நம்முடைய ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவில்லை. அப்ப ஏன் நம்மளுக்கு பதில் வரலாம்? நம்முடைய பாவம் தான் நடுச்சுவரா அங்க இருக்குது, தடுப்பு சுவரா அங்க இருக்குது. அந்த சுவரை அவர் ரத்தத்தினால நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதனால அவருடைய ரத்தத்தின் வல்லமை, மகிமை, மகத்துவம் சொல்லவே முடியாது. அவ்வளவு மகிமையானது. அவர் ரத்தத்தை கண்டுதான் பிசாசு நடுங்குது, அவர் ரத்தத்தை கண்டா பாதாளம் நடுங்குது, அவர் ரத்தத்தை தெளிக்கும் போது வானமண்டல பொல்லாத ஆவியின் கிரியைகள், அந்தகார தீய வல்லமைகள்லாம் விலகுது. பில்லி சூன்ய மாந்திர கிரியைகள்லாம் அழிக்கப்படுது. அவர் ரத்தத்தினால அழியுது. இயேசுவின் நாமத்தினால அவர் ரத்தத்தினால அழியுது. அல்லேலூயா. நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம். நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். நமக்காக வாக்கு கடந்ததை சொல்லனா பெருமூச்சோடு வேண்டல் செய்கிற ரத்தம். எபிரேயர் 12:24 சொல்லப்பட்டிருக்கு. நமக்காய் பரிந்து பேசுகிறாராம். அவர் கிருபாசன தண்டையில் அந்த ரத்தம் இன்றைக்கும், இயேசு கிறிஸ்துவ ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:24 வாசிக்கலாம். நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும், ஆபேலுடைய ரத்தம் பேசுச்சுல, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? காயினே, உன் தம்பியை என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்கிற. ஆபேல் என்ற ரத்தம் பூமியில இருந்து என்ன கூப்பிடுது? ரத்தத்துல ஜீவன் இருக்குது. ரத்தத்தை நம்ம எந்த ஒரு மிருக ஜீவன் ரத்தத்தோட பூசிக்க கூடாது. ரத்தம் பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்கல்ல, ரத்தம் பொரியல் பண்ணி இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாது. ரத்தத்துல ஜீவன் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம். அந்த ரத்தம் ஜீவன் இருந்தாலும் அது என்ன பண்ணி பேசுது. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்துல ஜீவன் இருக்குது. உங்க ரத்தத்துல கூட ஜீவன் இருக்குது, அது பேசும். அல்லேலூயா. நம்ம மரிச்சு போனா கூட நம்மளுடைய ஜெபம் பேசும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ரத்தம் பேசுச்சு இல்ல, அப்போ ஆண்டவர் சமூகத்துல போய் எடுத்துச்சு இல்ல, அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசுகிற ரத்தம். நம்முடைய ரத்தம் கூட அவர் ரத்தத்தினால கழுவி எடுக்கப்பட்டதுனால நம்முடைய ரத்தம் கூட அவருடைய ரத்தம் கலந்துருக்குது. அப்ப நம்முடைய ஜெபம் கூட பேசப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்ம மரிச்சாலும் நம்முடைய ஜெபம் உயிரோடு கூட இருக்கும். நம்முடைய ஊழியம், நம்ம செய்கிற ஊழியம், ஜெபம், நம்ம கிரியைகள் எல்லாம் பேசப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும்
ஆபேலுடைய ரத்தம் பேசுனதை பார்க்க நன்மையானவர்களை பேசுறாங்க. நமக்கு எப்பொழுதும் நன்மையானவர்களே பேசணும், நல்லதே பேசும். நம்மளுக்கு எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த நன்மை வேணும், என் பிள்ளைக்கு இந்த நல்ல காரியம் நடக்கணும், என் பிள்ளைக்கு இந்த விஷயத்துல நன்மை வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பாடலை பாடலாம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், நம்மளை ஒருமனமாக்குற ரத்தம். நம்ம எல்லாம் கூடி வரும்போது நம்ம எல்லாம் ஒருமனமாக்குது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தான் நம்மளை ஒருமனமாக்குது. ஏன் நம்மளை ஒருமனமாக்கணும்? ஒருமனம் இல்லைன்னா அங்க ஆவியானவர் இருக்க மாட்டாங்க. ஒரு மனம் இல்லைன்னா அங்க விடுதலை கிடையாது. ஹல்லேலூயா. எங்க ஒரு மனம் இருக்குதோ அங்கதான் விடுதலை, எங்க ஒற்றுமை இருக்குதோ அங்கதான் விடுதலை. ஹல்லேலூயா. நம்ம ஒரு மனமாக்க, நம்ம ஒற்றுமையா இருக்க, நம்ம ஒரு மனமா இருக்க, நம்ம ஒருவர் அன்பு கூட அவர் ரத்தம் நம்மளை ஹல்லேலூயா நம்மளுக்கு நன்மையான காரியங்களை பரிந்து பேசி பரத்திலிருந்து நம்மளுக்கு நன்மையானவர்களை கொண்டு வருகிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எந்த ஒரு பரிபூர்ணமான நன்மையும் ஈவும் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அங்க பரிந்து பேசுகிறதுனால எல்லா பரிபூர்ணமான நன்மையும் ஈவும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாம் நம்ம தேசத்துல கடந்து வருகிறதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் புண்ணிய வல்லமைகள் ஏராளம். அப்படியே